சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்துல ஒரு நான்வெஜ் ரெசிபி உங்க வீட்ல பண்ணணுமா? இந்த ப்ரெஷர் குக்கர்ல பண்ற சிக்கன் சுக்காவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டிலலாம் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? சிக்கன் சுக்கா குக்கரில் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கர் சூடாயிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வதங்கி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாலாம் கலந்து விட்டுறலாம். மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்க்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம். எல்லா சிக்கனையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி நம்ம சுக்காவா பண்ண போகிறனால நான் தண்ணி கம்மியாக சேர்த்து வேக வைக்க போகிறேன். 1 கப் தண்ணி. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு மல்லியிலையை சேர்த்து மூடி வச்சிடலாம். இந்த சிக்கனை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில்லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 8 விசில் விட்டு இறக்கியாச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆவி பறக்க பறக்க சூப்பரான ப்ரெஷர் குக்கர் சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.